எப்படி ஒரு வீணை கட் பண்ணி அதுக்கு எப்படி லேஸ் வச்சு தைக்கிறேன்னு பார்ப்போம். இப்போ வந்து 3 இன்ச்சு அகலமும் 5 இன்ச்சு நீளமும் ஒரு நெக் வரைய போகிறோம். வி வடிவ நெக் வரையணும். உங்களோட நெக் ஆழத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அளவு வச்சுக்கலாம். வெட்டி எடுத்துட்டு அந்த துண்டை வெட்டி எடுத்துட்டு இப்போ நாங்கள் துணி வச்சு தைக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு துணியை டபுளாக மடிச்சிட்டு மடித்த பக்கம் அங்கால இருக்க இந்த வெட்டி எடுத்த அந்த பீயை வச்சு வரையணும். வரைஞ்சி போட்டு அது வந்து 10 இன்ச்சு அளவில் நாங்கள் வி வடிவில் கீறணும். 10 இன்ச்சு அளவில் வி வடிவில் கீறிட்டு வடிவாக கீறணும். நாங்கள் இந்த வச்சு தைக்கிற வழியாக அதை வடிவாக கீறணும். கீறிட்டு அதை வெட்டி எடுக்கணும். அதை வி வடிவில் வடிவாக வெட்டி எடுக்கணும். எடுத்துட்டு அதை வந்து நாங்கள் துணியின் வெளிப்பக்கமாக வச்சு அரை இஞ்சியில் தைக்கணும். வடிவாக வி வடிவில் தைக்கணும். தைச்சா தானே அது வடிவாகவே இருக்கும். தைச்சிட்டு அதை உள்பக்கமாக வெட்டி வடிவாக வெட்டி போட்டு அதை உள்பக்கமாக மடிக்கணும். மடித்ததை நாங்கள் துணியின் உள்பக்கமாக வச்சு தைக்கணும். வெளியில இருந்து உட்புறமாக மடித்ததை நாங்கள் தைக்கணும். வடிவாக கரையில் வடிவாக தைக்கணும். ஓகே, தைச்சி எடுத்தாச்சு. மிச்ச பகுதியில் வெட்டி எடுங்க. அந்த வெட்டி எடுத்துட்டு இப்போ நடுவில் வந்து ஒரு கோடு ஒன்று வரையணும். கோடு வரைஞ்சிட்டு அது வந்து லேஸ் வச்சு தைக்கிறதுக்காக நாங்கள் அப்படி வரைஞ்சது. இப்போ லேஸை வச்சுட்டு லேஸை 2ஆக மடிக்கணும். இந்த வரைஞ்ச கோடு அதுக்கு நேரம் 2ஆக மடிக்கிறது. மடிச்சுட்டு இந்த மூளை பக்கம் லேஸின் கீழ்ப்பக்கம் இல்லை வெறுத்தக்கமாக அந்த கோடில் வெறுத்தக்கமாக ஒரு தையல் போடணும். நீட்டாக தையல் போட்டுட்டு தையலுக்கு இங்கே எக்ஸ்ட்ராவாக இருக்கிற பகுதியை வந்து வெட்டி எடுக்கணும். அது வந்து தேவையில்லாத பகுதி எழுதால். ஓகே, அடுத்தது அந்த லேஸை வந்து 2ஆக மடித்தோம். அதை வடிவாக விரிச்சிட்டு கரையில் 2 கரையில் நாங்கள் நீட்டாக தைக்கணும். தைச்சா தான் லேஸ் வந்து சுருங்காமல் நேராக நிற்கும். இப்போ வடிவாக தையுங்க. வி வடிவில் தையுங்க. இப்போ வந்து மேற்பக்கம் தைச்சாச்சு. அடுத்த வந்து கீழ்ப்பக்கம் தைக்க போகிறோம். லேஸின் கீழ்ப்பக்கம் 2 விளிம்பு இருக்குல்லோ அதில் கீழ் விளிம்பு தைக்க போகிறோம். ஓகே, 2 பக்கமும் தைச்சாச்சு. இப்போ ரெடி உங்களோட லேஸ் வச்ச வீநெக். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ.